சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெற போறதா ரோஹித் சர்மா அறிவிச்சதுக்கு அடுத்ததா இந்திய கிரிக்கெட் அணியை வழிநடத்த போற அந்த கேப்டன் யாரு அப்படிங்கிற கேள்விதான் இப்ப ரசிகர்கள் மனதுல எழுந்திருக்கு. பெரும்பாலும் பும்ரா தான் இந்திய அணியோட கேப்டனா இருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த சூழல்ல தான் அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பிசிசிஐ. இந்த முறை பும்ரா இல்ல, அவருக்கு பதிலாக இன்னும் ஒரு இளம் வீரரை கேப்டனா நியமிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அண்மையில் இந்தியாவுக்காக நிறைய போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கு. 3 வகையான கிரிக்கெட் தொடர்லையும் தவிர்க்க முடியாத ஒரு வீரராக இந்திய அணிக்கு இருந்துட்டு வராரு. அதை தாண்டி இந்தியாவுக்கு ஒரு யங் கேப்டன் வேணும், அதாவது அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இவர் தான் இந்தியாவோட ஃபியூச்சராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீரர் தான் வேணுங்கிறதுல இந்திய கிரிக்கெட் வாரியம் ரொம்பவே உறுதியாக இருக்கிறதா சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவுக்கு 2 ஆண்டுகள் முழுமையாக இந்திய அணியை வழிநடத்தக்கூடிய ஒருத்தர் தான் கேப்டனாக வேணும் அப்படிங்கிறது கௌதம் கம்பீரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யும் விதமாக தான் சுப்மன் கில்லை கேப்டனாக நியமிக்கலாம் அப்படின்னு பிசிசிஐ முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கான அறிவிப்பு இந்த மாதம் 23 அல்லது 24ஆம் தேதி வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உடனே பும்ரா ஏன் கேப்டன் ஆகலை அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் எல்லாருக்குமே வரலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்த 2 ஆண்டுகள் கண்டினியூஸாக டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடக்கூடிய வீரராக இருக்கணும் அப்படிங்கிறதா கௌதம் கம்பீரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பும்ரா இப்போ தான் ஒரு மேஜர் இன்ஜுரியில் இருந்து கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு லாங் டெஸ்ட் தொடர் நடக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்கிலாந்துக்கு எதிரான அந்த 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இந்த மாதிரி வரும்போது 5 போட்டிகள்லையும் பும்ரானால விளையாட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ வரைக்கும் பிசிசிஐக்குமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அவரை பயன்படுத்தும் போது அவருக்கு ஏதாவது இன்னொரு இன்ஜுரி ஏற்பட்டது அப்படின்னா அது இந்திய கிரிக்கெட்டுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா காரணத்தையும் அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் சுப்மன் கில் அப்படிங்கிற ஒரு தேர்வுக்கே பிசிசிஐ போனதா சொல்லப்படுது. இவருக்கு வைஸ் கேப்டனா ரிஷப் பண்டை நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவையும் பிசிசிஐ எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த செய்தி யாருக்கு நல்லதோ இல்லையோ தமிழ்நாடு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா அமைய போகுது. ஏன்னா ரோஹித் சர்மா இல்லாதனால அந்த ஓப்பனிங் ஸ்லாட் அப்படிங்கிறது இப்போ இந்திய அணிக்கு காலியாக இருக்கு. ஸோ அந்த ஸ்லாட்டை யார் ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இப்போ எழுந்திருக்கு. முதல்ல ஏற்கனவே கேஎல் ராகுல் எல்லா ரோல்லையுமே இறங்கி விளையாடக்கூடியவர் அப்படிங்கிறனால அவரை ஓப்பனராக இறக்கி விடலாம் அப்படிங்கிறது பிசிசிஐயோட தேர்வாக இருந்ததா சொல்லப்படுது. ஆனால் சுப்மன் கில் ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸை இங்கே பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது அவரோட இப்போ அவர் ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக விளையாடிட்டு இருக்கார்ல, அந்த அணியில் ஓப்பனிங் வீரராக இருக்கிற சாய் சுதர்ஷனுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கலாம் அப்படின்னு சுப்மன் கில் சொல்லியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத் அணிக்காக அவர் விளையாடுறதை தாண்டி ஏற்கனவே இங்கிலாந்துக்கு போய் நிறைய போட்டிகளில் விளையாடின அனுபவமும் சாய் சுதர்ஷனுக்கு இருக்கு அப்படிங்கிறதும் அண்மையில் நடந்து முடிந்த ரஞ்சி கோப்பை போட்டியிலையுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுமே மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. அதை தாண்டி அவரும் ஒரு இளம் வீரர், ஓப்பனராக இறங்கி எல்லா வகையான ஃபார்மேட்லையும் விளையாடக்கூடிய ஒரு வீரராகவும் இருக்காரு அப்படிங்கிறதும் சுப்மன் கில் முன்வைத்த வாதமாக சொல்லப்படுது. ஸோ ஒரு புது கேப்டன் ஒரு பிளேயரை சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறனாலையும் மிகவும் திறமை வாய்ந்த வீரர் அப்படிங்கிற காரணத்தினாலையும் அவரோட அந்த சஜஷனுக்கு கௌதம் கம்பீர் ஓகே சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே தமிழக வீரரான அஸ்வின் டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து ஓய்வை அறிவிச்சிட்டாரு. அவருக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் இந்திய அணியில் இடம் பெறாரு. ஆனால் எல்லா போட்டிகள்லையும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுறது இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒருவேளை சாய் சுதர்ஷன் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டாரு அப்படின்னா மறுபடியும் தமிழக வீரர் எல்லா டெஸ்ட் போட்டிகள்லையும் களம் காண்றதை நம்மளால பார்க்க முடியும்.